ஒரு சூப்பர் டேஸ்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக வரும். வாங்க எப்படி செஞ்சு பார்த்துருமா. ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம், அதோட மிளகு எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கைப்பிடியை மட்டும் பூண்டு சேர்த்துட்டு அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் போல் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இது மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதாங்க மசாலா. ஆனால் இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க குழம்பு செஞ்சுருவோமா. அதே பாத்திரத்தில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, அதோட நல்லா தாராளமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சேர்த்துறீங்கனாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சம்பளம் மிக்சியில் மசாலா அதை சேர்த்துட்டு குழம்பு தேனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லை அப்படின்னா முந்திரி பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரியை கூட நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு முட்டை சேர்த்துக்கறலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கமகமன்னு வாசனையோட ஒரு சூப்பர் டேஸ்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மசாலா அரைச்சி சேர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் அந்த முட்டை குழம்பு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் என் முட்டைலாம் எப்படி லட்டு மாதிரி வருதுல்ல. தேங்க்யூ.